இன்று ஜிபிகா பச்சாச்சாரியாவுக்கு ஒரு முக்கிய நாள். அவர் தனது 10ஆம் வகுப்பு சான்றிதழை பெறுகிறார். பலரும் தன்னை உன்னிப்பாக கவனிப்பார்கள் என்பது பச்சாச்சாரியாவுக்கு தெரியும். அதிர்ஷ்டவசமாக அவரது நெருங்கிய தோழி நேரியும் அங்கு வந்து அவருக்கு துணையாக இருக்கிறார். 16 வயது நிரம்பிய இந்த மாணவிக்கு இது ஒரு முக்கியமான தருணமாகும். இங்குள்ள அனைவரும் இவரை முன்னாள் குமாரி அல்லது வாழும் தெய்வம் என்று அறிவார்கள். குமாரியாக நியமிக்கப்பட்ட பிறகு அவர் எங்கள் பள்ளியில் சேர்ந்தபோது ஒரு தெய்வமே எங்களிடம் வந்தது போல இருந்தது. நாங்கள் ஒரு தெய்வத்திற்கு கற்பிப்பதாக உணர்ந்தோம். நாங்கள் ஜிபிகாவுடன் சில நாட்களாக உடன் இருக்கிறோம். அப்போது அனைவரின் கவனமும் அவர் மீது இருந்தது. ஜிபிகாவுக்கு சற்று சிரமமாக இருந்தது. குமாரி பதவியிலிருந்து விலகியிருந்து தன் நண்பர்களைப் போன்று ஒரு சாதாரண 11 வயதினராக வாழ்வதிலேயே அவர் முழு கவனமும் செலுத்துகிறார். நான் இயல்பாக இருக்கிறேன். ஜிபிகா பல ஆண்டுகளாக அனைவரின் பார்வைக்கும் நடுவிலேயே வாழ்ந்தார். குமாரியாக இருந்த காலத்தில் அவர் ஒரு இந்து கடவுளின் நேரடி வடிவமாகவே பார்க்கப்பட்டார். பெரியவர்கள் ஜிபிகாவின் ஆசையை பெற அவர் முன்பு முழங்காலிட்டு வணங்கினர். 9 ஆண்டுகளுக்கு முன்பு நாங்கள் அவளை முதலில் சந்தித்த போது ஜிபிகா தனக்கு கிடைத்த அந்த அதிகப்படியான கவனத்தினால் என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்து நின்றார். ஒரு தெய்வமாக இருப்பது பற்றி கேட்ட கேள்விகளுக்கு அவரால் எளிதில் பதிலளிக்க முடியவில்லை. இருப்பினும் அவரது கூச்ச சுபாவத்தையும் மீறி அவர் மிகவும் பிரபலமாக இருந்தார். ஜிபிகா ஒரு குமாரி. இப்போது அவர் தெய்வம் கிடையாது. மற்ற குமாரிகளைப் போன்றே இவருக்கும் 5 ஆண்டுகளுக்கு முன்பு மாதவிடாய் ஏற்பட்டதால் அந்த பதவியில் இருந்து அவர் விலக நேர்ந்தது. இப்போது 16 வயதாகும் இவர் நேபாளத்தின் தலைநகரான காத்மண்டுவில் இருந்து சில நிமிட தொலைவில் பக்தபூர் என்ற இடத்தில் வசித்து வருகிறார். அவர் இங்கு தனது தாயார் மற்றும் சகோதரருடன் வசித்து வருகிறார். சகோதர சகோதரி இருவரும் ஒரே படுக்கை அறையை பகிர்ந்து கொள்கிறார்கள். குமாரியாக தேர்ந்தெடுக்கப்படும் மிக சிலரில் ஜிபிகாவும் ஒருவராக இருந்தது அவரது தாயாருக்கு பெருமை. வடுவில்லாத தோல், மென்மையான கைகள், அழகான பாதங்கள் என 32 தகுதியில் இருந்தால் மட்டுமே ஒருவரை குமாரியாக தேர்ந்தெடுக்க முடியும். ஆனால் ஜிபிகா குழந்தை தெய்வமாக பணியாற்றுவது குடும்பத்திற்கு பொருளாதார ரீதியாக எந்த பலனையும் தரவில்லை. சில மாதங்களுக்கு முன்பு அவளது தந்தையும் இருந்துவிட்டதால் இப்போது குடும்பத்தின் அன்றாட செலவுகளை சமாளிக்க அவர்கள் மிகவும் சிரமப்படுகிறார்கள். ஆம், எதிர்காலத்தை பற்றி எனக்கு கவலையாக இருக்கிறது. எனக்கு 2 குழந்தைகள் உள்ளனர். அவர்கள் இன்னும் 11 வயதினர் தான். அவர்களின் தந்தை எங்களுடன் இல்லை. என் குழந்தைகளின் படிப்புக்கு நான் எப்படி பணம் செலுத்துவது? 9 ஆண்டுகளுக்கு முன்பு நாங்கள் படமாக்கிய வீடியோ காட்சிகளை அந்த குடும்பத்தினரிடம் காட்டினோம். குமாரியாக ஜிபிகாவின் அனுபவம் சில சமயங்களில் சவாலாக இருந்தது என்பது தெளிவாக தெரிந்தது. அவர் பெரும்பாலும் தனிமைப்படுத்தப்பட்டார். மேலும் கடுமையான விதிகளை பின்பற்ற வேண்டியிருந்தது. அவர் அரிதாகவே பேசினார். மேலும் தன் நண்பர்களுடன் ஓடி விளையாட அனுமதிக்கப்படவில்லை. என் பள்ளியின் விளையாட்டு வாரங்களை நான் தவறவிட்டேன். புகைப்படங்களில் எனது நண்பர்கள் அனைவரும் விளையாடுவதை பார்த்தேன். அந்த நல்ல தருணத்தை நான் இழந்துவிட்டேன் என்று நினைக்கும் போது வருத்தமாக இருக்கிறது. தொடர்ந்து கண்காணிக்கப்படுவதால் ஜிபிகாவிடம் அதிகரித்த கூச்ச சுபாவம் இன்று அவரது அடையாளமாகவே மாறிவிட்டது. மறுநாள் ஒரு சிறப்பு நிகழ்வு காத்திருக்கிறது. ஜிபிகா தனது வாரிசான புதிய குமாரியை முதன்முறையாக சந்திக்கப் போகிறார். தன் மனதுக்குள் என்ன நினைக்கிறார் என்பதை அவர் யாரிடமும் வெளிப்படுத்திக் கொள்வதில்லை. மாறாக தான் என்னென்ன வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார் என்பதை பற்றிய புகைப்படங்களை தோழியிடம் காட்டுகிறார். அவர்களை சந்திக்கும் போது தனது வாரிசுடன் என்ன கேட்பார் என்பதை அறிய நாங்கள் ஆவலாக இருக்கிறோம். ஆனால் இங்கும் அவரது கூச்ச சுபாவத்தால் அவரால் இயல்பாக பேச முடியவில்லை. நீங்கள் என்ன சாப்பிட்டீர்கள்? அந்த சந்திப்பு மேலோட்டமானதாகவே முடிந்தது. அந்த சிறுமிகள் 2 வெவ்வேறு உலகில் இருக்கிறார்கள். ஆனால் தான் ஒரு காலத்தில் வகித்த அந்த சிறப்புமிக்க பதவியை நினைத்து ஜிபிகா ஏங்கத்தான் செய்கிறார். நிறைய நினைவுகள் வெள்ளமாய் வந்து செல்கின்றன. நான் எப்படி மக்களுக்கு ஆசி வழங்கினேன் என்பது நினைவுக்கு வருகிறது. நினைக்கும் போது அது எனக்கு மகிழ்ச்சியை தருகிறது. நான் செய்ததில் பெருமைப்படுகிறேன். 9 வயதான லுனிவா குமாரியாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். அவரும் கடுமையான திருவுமுறை மூலமாகவே தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்த சிறப்புமிக்க தருணத்திற்கு பிறகு ஜிபிகாவின் மன இறுக்கம் விலகியதாக தெரிகிறது. குமாரிகள் பல நூற்றாண்டுகளாக நேபாள கலாச்சாரத்தின் ஒரு முக்கியமான பகுதியாக இருந்துள்ளனர். இது ஒரு மதிப்புமிக்க பதவியாகும். ஆனால் பல வருட கவனத்திற்கு பிறகு அந்த சிறுமிகள் சாதாரண அன்றாட வாழ்க்கைக்கு திரும்பியே ஆக வேண்டும். எல்லோராலும் அதை வெற்றிகரமாக செய்ய முடிவதில்லை. ஜிபிகா தனது நெருங்கிய தோழி நேரியை சந்திக்கிறார். நகரில் எங்கு பார்த்தாலும் குமாரி பாரம்பரியத்தின் அடையாளங்கள் காணப்படுகின்றன. தனது நேரத்தை எவ்வாறு செலவிடுவது என்பதை தானே சுதந்திரமாக முடிவு செய்யலாம் என்ற யதார்த்தத்துக்கு ஜிபிகா இப்போதும் பழகி வருகிறார். இப்போது நான் என் நண்பர்களுடன் நேரம் செலவிட முடியும். பேசுவதும் சாப்பிடுவதும் என மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஜிபிகா இப்போது தனது புதிய வாழ்க்கைக்கு பழகி வருகிறார். தான் வெறும் முன்னாள் குமாரி மட்டுமல்ல, அதற்கு அப்பால் பல திறமைகளை கொண்டவள் என்பதை உலகிற்கு உணர்த்த அவர் விரும்புகிறார்.